இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அடையாளம் தெரியாத கல்லறைகள் இதயத்தின் உண்மையை தேடும் அழைப்பாக இன்றைய வார்த்தை வழிபாடு அமைந்திருக்கிறது. அடையாளம் தெரியாத கல்லறைகளாக இன்றும் கடவுளின் பிள்ளை என்ற உணர்வை இழந்த மனிதர்களாக வாழுகின்ற ஒரு தருணத்தில் தான் நீங்களும் நானும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் வாழ்க்கையின் ஒரு சீரிய கண்ணோட்டத்தை சிந்தித்து பார்க்கவும் சீர்தூக்கி பார்க்கவும் இறைவன் இன்று நம்மை அழைப்பு விடுக்கிறார். புனித அவிலா திரசாவின் பெருவிழாவும் இன்று அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆக இதயத்தின் உண்மையை தேடும் அழைப்பை நாம் முழுமையாக அடைந்துவிட நற்செய்தி தரும் உண்மை நிகழ்வுகளை வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்று நாம் கொண்டாடுவது புனித அவிலா திரசா அவர்களின் நினைவு நாள். தியானத்தின் மாதாவாகவும் சபையின் ஆசிரியராகவும் அறியப்படும் இந்த மகத்தான புனிதை நம்மை உள்ளார்ந்த தூய்மைக்கும் இதயத்தின் நம்பிக்கைத்தன்மைக்கும் வழிநடத்துகிற ஒருவராக இருக்கிறார். ஆகவே வெளிப்புறம் நம்மை உண்மையில் உள்ளார்ந்த உண்மையை காண அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆகவே தான் நற்செய்தியில் சொல்லுகிறார் லூக்கா 11:44, நீங்கள் அடையாளமற்ற கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள் என்று. வெளியில் புனிதம், ஆனால் உள்ளே அந்த எலும்புக்கூடுகள், அதுவே அடையாளமற்ற கல்லறை. இது வெளிப்புறம் மதமாக தோன்றும், ஆனால் உள்ளே உயிரில்லாத நிலையை குறிக்கிறது. இயேசு நம்மிடம் கேட்கிறார், நான் வெளியில் மட்டுமே புனிதமா, என் இதயத்தின் ஆழத்தில் கடவுள் உயிரோடு வாழ்கிறாரா என்ற ஒரு கேள்வியை இன்று உங்கள் உள்ளத்தில் எழுப்புங்கள். பவுல் சொல்லுகிறார் ரோமையர் 2:1, நீ மற்றவரை குற்றவாளி என விசாரிக்கும் போது நீயும் அதே குற்றத்தில் இருக்கிறாய் என்பதை உன்னையே தண்டித்து நீர் திருத்திக் கொள்ளுகிறார். அதாவது பிறரை பற்றி தீர்ப்பு சொல்லும் மனம் நம் சொந்த உள்ளத்தின் உண்மையை மறைக்கிறது. அதுதான் நம்மை அடையாளமற்ற கல்லறைகளாக மாற்றி கொண்டிருக்கிறது. மேலும் புனித அவிலா திரசா சொல்லுகிறார், உள்ளத்தில் இறைவனை தேடும் ஆவி வெளியில் எதையும் இழந்ததாக உணராது. அவரின் ஆன்மீகம் வெளிப்புற விதிமுறைகளில் அல்ல, இதயத்தின் ஆலயத்தில் தான் மையம் பெற்றிருந்தது. அவர் தியானத்தில் கண்ணயர்ந்திருந்தார். நம் ஆவி ஒரு கோட்டை போன்றது. அந்த கோட்டையின் மையத்தில் இறைவன் தங்கியிருக்கிறார். ஆனால் அந்த மையத்தை அடைவது எளிதல்ல. சுயநலத்தின், பெருமையின், பாசாங்கின் கதவுகளை திறக்க வேண்டும் என்று அவர் நமக்கு குறிப்பிடுகிறார். லூக்கா 11:42 சொல்லுவது போல, நீதியும் இறைவன்மையும் புறக்கணிக்காதீர்கள். அவிலா திரசா வாழ்க்கையால் இதை நிரூபித்தார். நீதியும் அன்பும் சேரும் இடமே உண்மையான தூய்மை என்று நமக்கு அறிவுரையாக அவரது பெருவிழா என்று கற்பிக்கிறது. இன்றைய சமுதாயம் வெளிப்புறத்தை அதிகம் மதிக்கிறது. நம் செயல்களை காட்சிக்காக செய்கிறோமா? நம் நம்பிக்கை உண்மையா அல்லது வெளிப்படையாக தோன்றுவதற்காக நடித்து கொண்டிருக்கிறோமா? நம்மை அடையாளமற்ற கல்லறைகள் ஆக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன? பிறரை குறை கூறி நம்மை மேம்பட்டவராக நினைப்பது. செய்யும் ஜபமோ சேவையோ வெளியில் செய்கிறோம், ஆனால் இதயத்தில் மன்னிப்பு இல்லாத ஒரு தன்மை. நம்பிக்கையின் பெயரில் கட்சிகளாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு செயல். இதுதான் இயேசுவின் எச்சரிக்கை. வெளியில் அல்ல, உள்ளே உயிரோடு இருக்கவும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவம் என்பதையும், அதுதான் உண்மையான கிறிஸ்துவத்தின் ஆழம் என்பதையும் உணர்த்துகிறார். ஆக ரோமையர் 2:11 இறைவன் முகத்தை பார்ப்பவர் அல்ல என்பது நமக்கு உணர்த்தப்படுகிறது. அவர் இதயத்தை பார்க்கிறார். இறைவனின் தீர்ப்பு முகமல்ல, இதயம். வெளிப்புற வேடத்தை அல்ல, உள்ளே இருக்கும் அன்பையும் பணிவையும் அளவிடுகிறார். நம் இதயத்தை ஒரு சிறந்த ஆலயமாக மாற்ற அழைப்பு விடுக்கிறார். அப்போது தான் இயேசு நம்முள் உயிரோடு தங்குவார். அவிலா திரசா போல நம் உள்ளத்தில் அமைதியின் இயேசுவை காணலாம். இறைவன் நம்முள் இருக்கிறார், ஆனால் நம் வெளியில் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று புனித அவிலா திரசா அவர்கள் சொல்லுகிறார். இன்று இயேசுவின் வார்த்தையும் பவுலின் நினைவூட்டலும் நம்மை அழைக்கிறது. பிறரை நியாயம் கூறாமல் நமது இதயத்தை தூய்மைப்படுத்தி நமது குற்றங்களை உணர்வோம். பாசாங்கு மறைந்து உண்மையை வெளிப்படுத்தும்.
நம் இதயம் அடையாளமற்ற கல்லறையாகாது, உயிருள் ஆலயமாகட்டும் என்று அவர் விரும்புகிறார். இதை நமது வாழ்வின் செயலாக்கப்படுத்துகிற பொழுது மைய சிந்தனையாக வெளிப்புற பாசாங்கை கைவிடுங்கள், இதயத்தின் உண்மையை கையில் எடுங்கள். புனித அவிலா தெரசா போல உங்கள் உள்ளத்தில் இறைவனை வாழ விடுங்கள். ஜெபிப்போமா. இயேசுவே, என் இதயத்தின் மறைந்த பகுதிகளில் ஒளி பாய்ச்சும். நான் வெளியில் அல்ல, உள்ளத்தின் மோடு வாழ கற்பியுங்கள். புனித அவிலா தெரசா போல உள்ளார்ந்த ஆலயத்தில் உம்மை காணும் ஆனந்தத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளுங்கள். பிரைஸ் தி லார்ட்.